சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே அந்த ஒதியூத்தூர் பகுதியில் வந்து அம்பேத்கர் அவங்களுடைய சிலை வந்து கால் மேல் கால் போட்டு அமர்ந்துள்ள சிலையாக இருப்பதனால் வந்து அந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தயக்கம் இருக்கிறது. அதை வந்து அம்பேத்கர் அவர்கள் என்ன செய்தார், பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்காக அவர் செய்த பல சட்டங்கள் என்ன என்பதை வந்து அவங்களுக்கு விளக்கி கூறணும். அதன் மூலம் தான் அவங்களுக்கு ஒரு தெளிவை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம அதில் பேச வேண்டியிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இந்த அந்த தலித் சமூகத்தை சேர்ந்த அவர்கள் சிலை வைக்க வேண்டும் என்று கூறிய அந்த தலித் சமூகத்தை சேர்ந்த அவர்களை வந்து கண்மூடித்தனமாக வந்து காவல்துறை வந்து உள்ள வந்து தாக்கியிருக்காங்க. அவர்கள் மேலேயும் வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னாக்கா வந்து ஒரு அதிகாரி சொன்னதுனால அவங்க திறந்திருக்காங்க அந்த சிலையை. அதுக்காக வந்து அவங்கள உள்ள பூந்து அடிப்பது என்பது உண்மையில் வந்து அந்த பட்டியலின மக்கள் வந்து உங்களை ஓட்டு போட்டு பெரும்பாலான ஓட்டு எங்கிருந்து வந்ததுனால பட்டியல் சமூகத்துல இருந்தா வந்திருக்கு. அவங்க தேர்ந்தெடுத்து அவங்கள உள்ள பூந்து ராவா இருட்டுல 7 மணிக்கு உள்ள பூந்து அவங்கள அடிச்சு அவங்கள மண்டையை உடைச்சு அவங்கள தடியடி நடத்துறதுக்காக அவங்கள தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிறதையும் நம்ம இதுல சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து இந்த பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படும் போது அவர்களுக்காக குரல் கொடுக்க யாருமே வர்றதில்லை. அது திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து பாதிக்கப்படும் போது உட்கார்ந்து அழகா வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அதை பற்றி பேசணும்னா திருமாவளவன் மட்டும்தான் பேசணும், அவர் மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கா என்னன்னு தெரியல. அப்படி ஒரு சட்டத்திட்டத்தை இவர்களே வடிவமைத்து கொண்டார்களா என்று நம்ம கேட்க வேண்டியிருக்கு. உண்மையில் வந்து தலித் மக்கள் பாதிக்கப்படும் போது அது ஆணவ கொலையா இருந்தாலும் சரி, அது இந்த மாதிரியான அந்த தடியடி பிரச்சனை, இந்த மாதிரி சிலைகள் திறப்பு பிரச்சனை, இப்படி எல்லா பிரச்சனைகளுமே வந்து எந்த அரசுமே கண்டுகொள்வதே இல்லை. இந்த அரசாவது அதை சரிப்படுத்தணும் நம்ம கூற வேண்டியிருக்கு. அதே நேரத்துல வந்து இப்போ இந்த மற்ற எதிர்கட்சிகளா இருக்கிற அதிமுக, திமுக எல்லாமே வந்து இந்த கண்ணை மூடிக்கிட்டு கண் தெரியாம இருக்கு, வாயை மூடிக்கிட்டு ஊமையா இருக்கு. ஏன்னா வந்து பட்டியல் மக்கள் தான் வந்து நம்மளை பழி வாங்கிட்டாங்க, அவங்க ஓட்டு போட்டுதான் நம்ம ஜெயிச்சிருக்க முடியும் அப்படின்னு அவங்க இருக்கலாம். ஆனா பட்டியல் மக்கள் ஓட்டு போட்டதனுடைய பெரும்பாலானவர்கள் ஓட்டு போட்டதுனாலதான் நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அப்படிங்கும் போது இந்த பிரச்சனையில உங்களுடைய நடவடிக்கை சரியாக இருக்க வேண்டும் என்பதை நம்ம இதுல கேட்க வேண்டியிருக்கு.